இந்தியா கலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட இணைஞ்சிருக்கவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர்கள் கட்சியை சேர்ந்த நீங்க யார் சார்? கொள்கை பரப்பு செயலாளரா? சரி, யாரோ ஒருத்தர் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறவர் சேட்டை துரைமுருகன் அவர்கள் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சார், இப்போ உங்க கட்சியில வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிருக்கீங்க, தேர்தலை சந்திக்க போறீங்க, கூட்டணியும் இல்ல, என்ன மாதிரியான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு, எப்படி? இப்போ நம்ம கட்சியை பாத்தீங்கன்னா அண்ணன் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த மாநாட்டிலே பாத்துருப்பீங்க, மொத்த வேட்பாளரையும் மேலே ஏத்தி பயங்கரமா பண்ணாப்புல. நான் வந்து நிக்கலான்னு தான் பார்த்தேன். நான் நிக்கலான்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டார், நீ நில்லு அதே நல்லா இருக்கும் சொன்னாரு. நான் கண்டிப்பா எனக்கு தெரியும் அண்ணன் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பாத்திருப்பீங்க அந்த இதுல வந்து ஆடுகளுக்கு மாடுகளுக்கு எல்லாம் மாநாடு வச்சாரு, தண்ணி மாநாடு வச்சாரு, காத்து மாநாடு வச்சாரு, அது வச்சாரு. இப்ப மனுஷங்க மாநாடு வச்சப்போ அந்த மனுஷங்களை கூப்பிட்டு பாத்தீங்களா, எல்லா தொகுதியிலும் ஆள் நிக்கிறதுக்கு மொத்த பேரையும் மேலே ஏற்றி பயங்கரமா பண்ணாரு. எந்த கட்சி அந்த மாதிரி பண்ணோம்? புதுசா வந்திருக்காங்களே, பண்ணுவாங்களா? ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அதனால சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா 26ல ஆட்சியை பிடிச்சிரும். இல்ல சார், எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, நீங்களே எல்லாருக்கிட்டையும் ஊர்ல இருக்க மாட்டா அடி வாங்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா நீங்க தூக்கி போட்டு அடிக்கிற மிதிக்கிற அளவுக்கு ஒருத்தவங்க புதுசா வந்திருக்காங்கன்னா அதுதான் ரொம்ப சிரிப்பா இருக்கு. அதுதான் எங்களுக்கு சந்தோஷமாவே இருக்கு. என்னன்னா ஒரு கட்டத்துல எங்களை ஒரு காமெடி பீஸா வச்சு அடிச்சு நோக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க வந்ததால எங்களை விட்டாங்க. என்ன ஒரு மேட்டர்ன்னு கேட்டுக்குங்க, நாங்களே அவங்க அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். ஆமா ஆமா, நீங்க தான் கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நானே ஒரு வாடகை வாயின்னு வச்சுக்கோங்க, ஆனா நானே வந்து ஒரு ஆளை அடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பீஸ் கிடைச்சிருக்குன்னா சந்தோஷமா இருக்கு. சார், இவ்ளோ எதிர்த்து பேசுறீங்க, எதிர்த்து வீடியோ போடுறீங்க, நல்லா பேசுறீங்க, எல்லாம் ஓகே. அப்புறம் ஏன் நீங்க இந்த தேர்தல போட்டியில்ல? கண்டிப்பா நான் போட்டியில தான் இருக்கேன். போட்டியில போறீங்களா? சார், எங்க இன்டர்வியூல தான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கீங்க இது நீங்க. ஆமா, போட்டியில தான் இருக்கேன். ஓகே. விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அங்க எதிர்த்து நிக்கலாம்னு இருக்காங்க. சீரியஸா சார்? எதிர்த்து நின்னு நாளை மொத்தமா காலி பண்றதுதான் என் வேலையே. எதிர்த்து பாருங்க, நீங்க விட்டு ஒளிச்சு கட்டிடுறேன் நான். பாருங்க, நீங்க ஆக முதல்ல விஜய் நிக்க போறதில்ல, நீங்களும் நிக்க போறதில்ல. அவர் நிப்பாருமா? நின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் இருக்கு. சரி, ஓகே. இப்போ விஜய் வந்து பேசியிருக்காரு சமீபத்துல, சீரியஸா நாங்க பேசிட்டு இருக்கோம், நடுவுல சும்மா வந்து காமெடி பண்றாங்கன்றது உங்களை சொல்றாரா? யார்? நாங்க காமெடி பண்றோமா? அரசியல்ல ஒரு காமெடி பீஸ் தான் இப்போதைக்கு அந்த விஜய் தான்மா. விஜய் தான் காமெடி பீஸ். நாங்க காமெடி பண்றோமா? நாங்க வந்து கொள்கை ரீதியாவும் ஒரு இதா போயிட்டு இருக்கோமா? என்ன கொள்கை? தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கொள்கை கையில எடுத்து போயிட்டு இருக்கோம் நாங்க. அது நீங்க சங்கி வாட அடிக்குதுன்னு நீங்க பாக்குறதுலே தெரியுது எனக்கு. அதை விட்டுருங்க, அது பிரச்சனை இல்ல. இருந்தாலும் எங்களை மாதிரி கொள்கை அவங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. உங்களை மாதிரி தப்பா பேசினாவது ஏதாவது கொள்கையை பேசணும்ல. கரெக்ட் தான். எங்களோட தொண்டர்கள் வந்து, எங்க இதுல இருக்கிற இளைஞர்கள் வந்து கொள்கையை சூப்பரா பேசுறாங்கம்மா. அங்க என்ன பேசுறாங்க? ஒரு அம்மா பேசுது, எனக்கு வந்து என் புருஷனோட விஜயை தான் பிடிக்கும் நீங்குது. இந்த மாதிரி எங்க கட்சியில ஏதாவது பாத்திருக்கீங்களா நீங்க? எங்க கட்சியில தலைவரே தற்கொலை இருக்கா, அது வேற. உங்க கட்சியில சொல்ல முடியாது, சொன்ன அதனால அது பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. சரி, அடுத்து விஜய் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் நடுவுல தான் போட்டியே, வேற யாரும் இங்க நடுவுல வரவே முடியாதுங்கிறத ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. அப்போ உங்களை மாதிரியான கட்சிகள்லாம் அவர் மதிக்கவே இல்லையா? என்ன அது கணக்கு? எங்க கட்சியை மதிக்காத அர்த்தங்க. நாங்க மதிக்கிறாங்க முதல்ல அவங்கள. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எப்படின்னா, நாங்க வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். ஆமா, கூட்டணி வந்துருவாங்கன்ட்டு ஒரு இதை கொண்டாடணும். கடைசி நேரத்துல பார்த்தா எங்க அண்ணன் காலை வாரி விட்டாரு. வருத்தமா இருக்குல்ல. அன்னைக்கு ஆரம்பிச்சேன் நான் தான், ஒழிச்சு கட்டிட்டு தான் நான் மறுவேளை பார்ப்போம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சேன் நான் தான். 2 வீடியோ போட்டா 2 வீடியோல சரியான வியூஸ், நல்ல ரெவன்யூ. தாண்டா இது எலெக்ஷன் எதிர்க்கிறோமோ இல்லையோ, வீடியோ வியூஸ் வருது, எதிர்த்தே ஆகணும் முடிவு. எலெக்ஷன் முடிகிறபடியும் அடிச்சு நோத்தி அமௌண்ட்டை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டேன். இப்போ டிஎம்கே அந்த இது கேக்குறீங்க அப்படின்னா, டிஎம்கே எதிர்க்கணும் அப்படின்னா எதிர்க்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட என்ன இருக்கு? அந்த பக்கம் வந்து ஒரு இது இருக்கு, கொள்கை இருக்கு, சித்தாந்தம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இங்க என்ன இருக்கு? ஒரு ஆயுதத்தை எதிர்த்து போராடணும், இன்னொரு ஆயுதம் தேவையில்ல. அப்படி இங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. ஆனா நீங்க நிறைய இடத்துல முட்டாள்தனமா பேசினாலும் ஏதோ 1-2 பொறுக்கி போடுற அளவுக்கு நல்ல இது இருக்குதான் பேசணும்னா. இந்த பக்கம் எதுவும் இல்ல, அதனால அதெல்லாம் வேஸ்ட். அந்த இதுவே கிடையாதுமா. இங்க வந்து 2 பேருக்கு தான் போட்டி. இப்ப நான் சொல்றேனே, எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. உங்களுக்கு டிஎம்கே. ஆனா பாக்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னா, என்டிகே வெர்சஸ் டிவிகேன்னு தான் தெரியுது. நான் தான் ரெண்டாவது, நான் தான் சாட்டை வெர்சஸ் விஜய். அது வேற, அது வேற ட்ராக். ஓ, சாட்டை வெர்சஸ் இது வேற ட்ராக். சரி, இப்போ ஒரு கரூர் விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க?
ஏங்க இது என்னங்க கரூர் விஷயம்? அது எப்படிங்க கரூர் விஷயம் நீங்க சொல்லுவீங்க? அவர் சொல்லிருக்காரு, தளபதி அது அவர் தான் சொல்றாரு. எப்படி இது கரூர் விஷயம் அவர் சொல்றாரு ஸ்டேஜ்ல? ஏன் சொல்லக்கூடாதா? அது என்ன விஷயம்ங்கிறத அந்த இதை வந்து நார்மலைஸ் பண்றீங்களா நீங்க? ஏங்க இப்ப கரூர்ல இந்த மாதிரி ஒரு இது துக்கம் நடந்துச்சு, கரூர்ல இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து நடந்துருச்சு, இல்ல கரூர்ல கொலை நடந்துருச்சுன்னா கூட சொல்லுங்க. கரூர்ல இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க, அதை ஏன் சொல்ல மாட்டீங்க? அந்த தில்லு இருந்தா அதை சொல்லலாம்ல, அதையும் சொல்ல மாட்டேங்க. கரூர் விஷயத்துல என் மேல பழிய போட்டாங்க, அந்த விஷயம்ங்கிறத ஏன் நார்மலைஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன் நான். இந்த கரூர்ல இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துருச்சு, அது காரணம் நாங்க தான் அப்படின்னு அதை ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? திருப்பி திருப்பி அதை வந்து மத்தவங்கள பழி போட்டு எதுக்கு இருக்காரு தான் நான் கேக்குறேன் நான். சரியான கேள்விதான், கேட்கிற கேள்விதான். அவருக்கு அது பதில் சொல்லணுமே. அது வந்து கரெக்டா அவர் பேசுனது அது வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடாது. சரி, உங்க கூட்டத்துல இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அதுக்கு நீங்க தார்மீக பொறுப்பு எடுத்துப்பீங்களா? யார்? நாங்க தற்கூரி கிடையாதுங்க. நாங்க நான் அவங்கள மாதிரி தற்கூரியா? நாங்க மரத்து மேல ஏறத்துக்கும் எங்க கூட்டத்துல ஒருத்தவங்க வந்தாங்கன்னா சேரை திருப்பி தூக்கி அழகா வச்சுட்டு கூட போவீங்க. இதெல்லாம் ஆல்ரெடி சில வீடியோல பேசியாச்சு. சங்கியோட மாநாடு கூட இப்படிதான் நடக்கும். கரெக்டா 4 மணினா 4 மணிக்கு கூடி எல்லாத்தையுமே விவாதிச்சுப்பாங்க. அதுக்காக ஒழுங்கா நடக்குதுங்கிறதுக்காக மட்டுமே அப்படியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட முடியாது. என்ன கொள்கை, என்ன பேசுறீங்கன்றதையும் பாக்கணும்ல. கொள்கையிலையும் சூப்பரா பேசிட்டு இருக்காங்க, அது பிரச்சனை இல்ல. சரி, இப்போ கையில அதிகாரம் கொடுங்க, நாங்க இதுக்கப்புறம் செய்வோம். அதிகாரத்தை கொடுக்காமயே நீங்க வந்து நாங்க சரியில்லைன்னா எப்படி? ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது? அதிகாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் செய்யறதுக்கு எதுக்கு செய்யணும்? மக்களுக்கு முன்னாடி மக்கள் கூட நிக்கணும்ல. விஜய்னா யாரு? அது முதல்ல சொல்லுங்க. விஜய்னா யாரு? ஒரு நடிகர். 64 படம் நடிச்ச ஒரு நடிகர். 69 இல்ல? 69. இல்ல நீங்க இப்ப கேரக்டருக்காக சேட்டை கெட்ட போட்டிருக்கீங்க, ஓகே. ஆனா நீங்க பேசிக்கா ஒரு அணிலு, நீங்களே வந்து இப்படி தப்பா சொல்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமோ வெக்கமோ இல்ல? அது வந்து ஒரு ஞாபக மரத்துல பேசுறதுதான். ஒரு கட்டத்துல பெரிய தீவிர ரசிகரா தான் இருந்தேன். ஆனா இப்ப இருக்கிற நிலைப்பாடை பத்தி பார்த்தாக்க எனக்கு எரிச்ச வருதுன்னு விட்டுருங்களேன். டாபிக் வருவோம். 69 படம் நடிச்ச ஒரு நடிகர், அவ்வளவுதான். அதை தாண்டி என்ன இருக்கு? மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? மக்களுக்காக எங்க வந்து நின்றுருக்கீங்க? எங்க அண்ணன் மாதிரியா ஏதாவது பிரச்சனை வந்து நிக்கிறதுக்கு? உங்க அண்ணனா? ஆமா, ஏதாவது அவன் என் தம்பியே கிடையாது, என் கட்சியே கிடையாதுன்னு கழட்டி விட்டு போனவர்தான் உங்க அண்ணன். அது அது வேறங்க. இல்ல மக்களுக்காக ஏதாவது பிரச்சனை வந்து நிக்கிறாரா இல்லையா? அது சொந்த கட்சிக்குள்ள பிரச்சனைனா கட்சியை காப்பாத்துறதுக்காக நம்ம சொல்லுவோம், அது வேற விஷயம். ஆனா மக்களுக்கு பிரச்சனை வந்து நிக்கிறோம்ல, அந்த மாதிரி எங்க நின்றுருக்காரு அவரு? நிக்கல. அது தலைவனுக்கு அழகே கிடையாதுல்ல. தலைவன்னா எப்படி இருக்கணும், எப்படி மக்களை வழி நடத்தணுங்கிறது எங்க தலைவனை பார்த்து கத்துக்கோங்க. இல்ல இது வரைக்கும் போதும், பாதியோட ஓகே. அந்த பாதிக்கு மேல அந்த பாயிண்ட் வேண்டாம். சரி, இப்போ இவ்வளவு வேட்பாளர்களை நிறுத்திருக்கீங்களா? இளைஞர்கள்னு சொல்லிட்டு நிறைய வயசானவங்களும் நிப்பாட்டிருக்கீங்க. அப்புறம் வந்து விவசாயிகள் தான் சின்னமே வச்சிருக்கீங்க. அவங்களுக்காக உழைக்கிறோன்றீங்க, மீனவர்களுக்காக தான் நாங்க இருக்கோம் பாடுபடுறோம்ன்றீங்க. ஆனா ஒரு விவசாயி இல்ல, ஒரு மீனவர் இல்ல. எதுக்கு இந்த காப்பட நாடகம்? அது வந்து நீங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோட நீங்க பாக்கணும். இப்போ எப்படி சொல்றது, இப்போ ஒரு பில்டிங் நம்ம பாக்குறோம், பில்டிங்குள்ள இருந்து பார்த்தா பில்டிங் தெரியுமா? பில்டிங் வெளில இருந்து பார்த்தா தாங்க பில்டிங் தெரியும். நான் எது சொல்றேன்னா, விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா விவசாயிகள் வெளில இருந்து பாக்குற ஒரு ஆள் வந்தாதான் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். அண்ணன் வந்து முட்டாள்தனமா ஒரு தொலைநோக்கு பார்வையோட அது பண்றாரு, அதை விட்டுருங்க அப்படியே. அது ஒரு பிளான் இருக்குங்க, அது இருக்கு. பிளான் இருக்கு. என்ன பிளான்? இந்த பிளானா? அது இருக்கு. சரி சார், ஃபைனலா வந்து நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொரு விஜய் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி நிறைய இளைஞர்கள் பட்டாலும் அவர் பின்னாடி போறாங்க. யாரு வீட்டுல அங்க விஜய் இருக்கா? உங்க வீட்டுல விஜய் இருக்காரா? சொல்றதுக்கு பயமா இருக்கா இல்லையா? எங்கேயாவது தற்கொலைத்தனமா கத்துறவங்களோ, இல்ல மரத்து மேல ஏறாளோ, இல்ல கொள்கையே தெரியாத அளவு உங்க வீட்டுல இருக்காங்களா? இல்ல அது வேணாம். அந்த மாதிரி இருக்க கூடாது. என் பையன் அன்னைக்கு ஏதோ ஒண்ணு சொன்னாங்க, அந்த சக்தி இந்த சக்தி சீமான விஜய் ஒரு தீய சக்தி அப்படின்றாங்க. நீ பேசிட்டு சொல்லி கொடுத்து சொல்றாப்லையா? இல்ல அவனே சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும்? அதனால அந்த மாதிரிலாம் இல்ல. அது இவங்களா சொல்றது ஒரு மார்க்கெட்டிங்காக சொல்றாங்க. அப்புறம் 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நீங்க எங்க போறீங்க, அவங்க எங்க போறாங்க எல்லாமே தெரியும். அது பாருங்க, நாங்க வந்து ஆட்சிக்கு போயிட்டு கோட்டைக்கு போறோம். எந்த கோட்டைக்கு? அவங்க வந்து வீட்டுக்கு போறாங்க. வேலூர் கோட்டை சுத்தி பார்க்க. நல்ல காமெடிமா. முடிச்சிடலாம் இதோட.